தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தாரா? 2வது வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எல்லாம் செய்தாகி விட்டதுன்னு சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எவைகளெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை பாருங்க. அவர் கேட்கிறாரு, என்ன உனக்கு நான் செய்யல? உன்னை படிக்க வைக்கலையா? பாதுகாக்கலையா? வேலை வாங்கி கொடுக்கலையா? தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலையா? பிசினஸ் பிளஸிங்கா நடத்தலையா? உனக்கு என்ன நான் செய்யல? இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு செய்யட்டும். நான் எல்லாம் செஞ்சிட்டேன் பலன் தரும் என்று காத்திருந்த போது அது என்ன செய்ததுன்னு போட்டு தெரியுமா? 2வது வசனத்தை முடிக்கிற போது அவர் சொல்லுகிறார், அதுவோ கசப்பானவைகளை கொண்டு வரும். தேவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அதனுடைய விளைவுகள், ஏன் உன் தோட்டம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் உன் வேலையில சம்பாதிக்கிறவைகள் ஆசீர்வாதமா மாறலன்னு சொன்னா தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாதபடினாலே. 10வது வசனம் சொல்லுது, 10 ஏர் நிலமாகிய திராட்சை ரசம் என்ன செய்ததா? அந்த திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தந்தது, ஒரு கல விதை ஒரு குருணி விளைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 10 ஏக்கர் கர்த்தருக்கு மகிமை, 10 ஏக்கர்ல விதைச்சிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீ பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் எதிர்பார்க்கிறது, கொடுங்கள் என்கிற ஒரு கட்டளை உனக்கு உண்டு. உன் சூழல் எப்படி இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டே போகலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அழுது கொண்டே நீ திரும்பி வருகிறது இல்லை. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவனோடு கூட நீ இணைந்து கொள்ளுகிற போது அப்படியே தூக்கிட்டு போகும்போது வேதனையாதான் இருக்கும், கொடுக்கும் போது வேதனையாதான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அந்த அறுப்பின் நாள் வருகிற போது வேதம் சொல்லுகிறது, அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். ஏன் சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் செயல்படுகிற போது ஒரு பூரண ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவனை நடத்துகிறான்.